ஹாய் மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெருமாள் சாமி கும்பிட கோயம்புத்தூர்லேருந்து நைட்டு தான் ஊருக்கு வந்தேன். எங்கே பாருங்கள், மழை பெஞ்சிருக்கா. மழை பெஞ்ச இடத்துல இதுதான் நம்மளது பருத்தி செடி. இது என்ன பண்ணுவோன்னா, நம்ம பருத்தியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த செடியை மட்டும் இப்படி இருக்கும். அது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்கிறவங்க கிணத்துலேருந்து தண்ணி கட்டி அந்த செடியெல்லாம் பிடிங்கிறாங்க. அது வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம மழை பெஞ்சதுனால தண்ணி அந்தளவுக்கு நிலத்தில் ஊறி இருக்கா இல்லையான்னு பார்க்கும். நிலத்தில் ஊறி இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த செடியை ஃபுல்லாக பிடிங்கிட்டு அடுத்து வேறு எதாவது பிளான் பண்ண வேண்டியது தான். நம்ம இங்கே பாருங்க, நம்ம சிட்டி சைடெல்லாம் பார்ப்போம் காளான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தா ஒரிஜினல் காளான்ன்றது இப்படி தான் இருக்குங்க. பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் காளான். இதுதான் மக்களே ஒரிஜினல் காளான். இது நிறைய பேருக்கு தெரியுதில்ல. சிட்டியில் இருக்கிறது தான் ஒரிஜினல் காளான். அதுலேயே நிறைய காளான் இருக்குது. இருந்தாலும் அது கரெக்டான காளானான்னு தெரியல. அங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல். இது ஒன்று மொட்டை ஒன்று 2 இருக்குது பாருங்கள். பக்கமே பாருங்கள், நெல் கைனி நம்ம கழுவு போகிறோம் காளான். இந்த காளானை கழுவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய், காளானெல்லாம் நிறைய பேருக்கு சமைக்கவே தெரியுதில்ல. காளானை பொறுத்த வரைக்கும் எப்படி சமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் கட் பண்ணிடுவோங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி நம்ம குழம்பு யூஸ் பண்ணுறோம்ல கரண்டி, அந்த கரண்டியில் சின்ன வெங்காயம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொன்று, நீ காளான் வேட்டையாட்டுங்குது நமக்கு. நல்லா இருக்கா இது? இதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா புழு வச்சுருக்கோம் மக்களே. இதெல்லாம் பார்த்து எடுக்கணும். இந்த ஆக மொத்தம் 3 காளான் நமக்கு. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, 3 காளான். 1 2 3 3 காளான் நமக்கு இன்றைக்கி. இந்த வேட்டை 3 காளான். பாருங்கள், இந்த இடத்துல இது இங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு காளான் வந்துடும் நமக்கு. ஏன்னா அந்த இடத்துல அந்த விதை நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க.